வெற்றி களிப்பில் அல்லவா என் செல்ல பிள்ளையே இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ள ஆதங்கத்தை யாரிடம் கொட்டி தீர்க்கலாம் என்று உன் மனதிற்குள் மிக பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக மட்டுமல்ல, நீ கேட்ட பொக்கிஷத்தோடு இப்பொழுது உன் தாய்வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். மனதில் இருப்பதை புலம்பி தள்ளுவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு யாருடைய கரமாவது வந்தால் என் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலையை நான் எப்படியாவது அடைந்து விடுவேனே என்று உன் மனதிற்குள் ஏக்கம் கொள்ளும் என் பிள்ளையே, அதற்கான மாற்றத்தை இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடமே தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் ஆனாலும் சரி, நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றியின் தருணத்தை நானே உன் முன்னின்று நடத்தி என் ஆசியோடும் அருளோடும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இறுதி வாய்ப்பை இறுதியாக தருவதற்காக வந்திருக்கும் போது அந்த வாய்ப்பை வரமாக மட்டுமல்ல, வாழ்க்கையாகவும் நீ கரம் பற்றிக்கொள். அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை நான் உனக்காகவே விதிப்பதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது எதை பார்த்தும் உன் மனம் கலக்கம் அடைந்து கொண்டு இருக்காதே. எதை பார்த்தும் உனக்கான வெற்றி தடைப்பட்டு போய்கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு துணையாக நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவர்களை சந்திக்க வைப்பதற்காகத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நான் இங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அணுவும் என் அனுமதியின்றி அசையாது என்று இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் விஷயத்தை நான் அறியாமல் இருந்து கொண்டு இருப்பேனா? இதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நீ மலைப்பாக எண்ணி இதை எப்படி கடக்கப் போகிறோம் என்று கூனி குறுகி நின்று கொண்டு இருக்கின்றாய். அதை பனி போல் உருகச் செய்து உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த தயக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையின் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டு இருப்பது இந்த தாய் என்பதை மட்டுமே தீர்க்கமாக நம்பு. உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த அம்மையானவள் நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு சூழலையும் சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே எதுவுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் மனதோடு இருக்கின்ற காயத்தையும் கஷ்டத்தையும் எண்ணி நீ அங்கு அழுது புலம்ப வேண்டாம். இதோ உனதுக்குள் இருக்கின்ற வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் அவளின் ஆசையோடு நடந்து கொண்டு இருக்கும்போது வெற்றிக்காகத்தானே என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையை உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா? துவண்டு போகும் போதெல்லாம் என்ன செய்வதென்று அறியாது, எங்கே போய் முட்டுவதென்று தெரியாது மூலையிலே முடங்கி கொண்டு இருக்காது. அந்த தடைகளை உடைத்தெறிவதற்குத்தானே இந்த தாய் உன்னை நோக்கி மனதைரியத்தோடு வந்து இருக்கின்றேன். நீ என்னை அங்கு அடைந்துவிட்ட பிறகும், நீயே கதியென்று என்னை சரணடைந்து விட்ட பிறகும் என் பிள்ளையை கரம் பற்றாமல் இருப்பேனா? யார் முன்னே உன் வாழ்க்கை சரிந்து கொண்டு இருக்கின்றது, அவர் முன்னே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அவர்கள் முன்னாடியே என் வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றதை என்னை பார்த்து அங்கு சிரிப்பவர்கள்தானே அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் நிலையை பார்த்து நீயே பரிதாபப்படாதே. நீ இப்பொழுது அங்கு போராட்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். என்னை விடாதே என் பிள்ளையே. இதன் மூலம் உன் கருமை வினையை நீ கரைத்து கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். நீ போகும் பாதையெல்லாம் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா? உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு தருணத்தையும் அறிய வைப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, நீ வெற்றியின் பக்கம் போவதை மட்டும் இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்தது என்ன
என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கும் வேளையிலே அடுத்தது உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் மனப்பக்குவத்தை நீ உன் மனதோடு வைத்து கொண்டு வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக எண்ணிக்கொள். யாரும் இல்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் எல்லாவிட்டாலும் எனக்காக என் தாய் பற்றி இருக்கும் விஷயத்தை நிச்சயமாக கரம் பற்றி கொள்வேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் கொண்டு இருப்பதை விட உன் கையில் என்ன இருக்கின்றதோ அதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை மட்டுமே புரிந்து கொள். நடக்க இருக்கும் விஷயத்தை நீ என்னிடம் ஒப்படைத்து விட்ட பிறகும் அது நடக்குமா, இது நடக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா என்ற சந்தேகத்தெல்லாம் வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையே. சந்தேகம் என்பது வந்து விட்டால் நாம் செய்யும் செயலில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் அத்தான் சொல்கிறேன், என் ஆனாலும் ஏது ஆனாலும் எனக்காக உதவி செய்ய என் அம்மையானவள் என் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது நான் கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நொடியே என்னாவென்று கேட்பதற்கு உள்ளதாகவே என் தேவைகளை முடித்து வைத்து என் கண்முன்னே வந்து எனக்கு காட்சி கொடுப்பவளே என் தாய் வராகியாக இருக்கும்போது நான் மனமுருகி கேட்பதை எனக்கு கன நேரம் கூட அங்கு காக்க வைக்கப் போவதே இல்லை என்பதில் தீர்க்கமாக நம்பு என் தங்க பிள்ளையே. உன்னை சுற்றி நடக்கும் நல்ல செயல்களும் நம்பிக்கையான தருணமும் நான் உனக்கு விதித்த விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதையும் மீறி தாயே நான் இங்கு கருமை வினையினையும் அனுபவித்து கொண்டு தானே இருக்கின்றேன். இதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாதா? ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் என்ன செய்வதென்று அறியாது எனக்கென்று விதிக்கப்பட்ட விதியில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். புதைக்குழியில் விழுந்து விட்டேனே, எழவே வழியில்லையோ என்று எண்ணிவிட வேண்டாம். கழுத்தை நெரிக்கின்ற அளவுக்கு உன் பிரச்சனைகள் அங்கு உன்னை சுற்றி கொண்டாலும் அதிலிருந்து கரம் பற்றி உன்னை தூக்கிவிட இந்த தாயின் கரங்கள் இருப்பதை மட்டும் நீ மறுத்து விடாது என் பிள்ளையே. கடல் அலைகள் எப்பொழுது ஓய்வது, உன் பிரச்சனைகள் எப்பொழுது முடிவது என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். வரலாற்றின் சரித்திரத்தில் கடல் அலைகள் ஓய்வதே இல்லை என்பது போது இருக்கும் போது பிரச்சனைகளும் ஓயாத ஒன்றாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்று போனால் மற்றொன்று விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். இங்கு யாராலும் எவராலும் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது, இந்த நொடியிலே எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நொடியிலும் நாம் புதிய புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு புதிய அனுபவத்தின் வழியினை அங்கு கற்பித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் போது அந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் சரியான விஷயத்தை சரியான தருணத்தில் நமக்கு தருவதற்காகத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றார். உன் மனதில் இருக்கின்ற பலத்தையும் பலவீனத்தையும் பார்ப்பவர்களிடம் நீ புலம்பிக் கொண்டு உனக்கான தருணத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்காது. என் ஆனாலும் சரி, உன் வெற்றிக்காக நான் உனக்காகவே உன் கூட பயணித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடக்க இருக்கும் விஷயத்தை நானே உனக்காக தர காத்திருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கு ஒவ்வொரு செயலாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அதை கண்மூடி கேட்பதற்கு உள்ளதாகவே இப்பொழுது உன் மனமகிழ்ச்சியினை தருவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உன் கண்முன்னை வந்து நிற்கத்தான் போகிறார். என்ன ஆனாலும் என்னை காப்பாற்றுவதற்கு என் தாய் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு. நடக்க இருக்கும் நல்லதுக்கு நானே துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து உனக்கான மாற்றத்தினை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்கு உனக்கான அதிசயத்தினை தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்
போது நீ எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம். நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்காகவே தரப்போகும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் அடம்பிடிப்பதில்லை. நான் எதை கொடுக்கின்றேனோ அது உனக்கு நல்லதைத்தான் தரப்போகிறேன் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கும்போது நான் நல்லதை மட்டும்தான் இனி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப் போகிறேன். உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் பணி இங்கு தீவிரமாக்கப்பட்டு விட்டது. என் இறுதி பணியை நான் தொடங்கிவிட்டேன். இனி வருகின்ற செயல்கள் உனக்கு நல்லதை மட்டும்தான் இங்கு தெரிய வைக்கப் போகிறது. நீ நினைத்தது அப்படியே பலிக்கும்பார். வெற்றியின் தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. ஓம் வராகி தாயே போற்றி.